ஹலோ காய்ஸ். ஸோ நாம் இந்த பைக் வாங்கி பார்த்தீங்கன்னா 6 மாதம் மேலே ஆகுது. இந்த 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கொடைக்கானல், கொல்லியில், ஏற்காடு, வால்பாறை இந்த மாதிரி நிறைய பிளேசஸ் போயிருக்கோம். ஸோ நாம் யூஸ் பண்ண வரைக்கும் இந்த பைக் வந்து எவ்வளோ பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். 6 மாதத்தில் இவ்வளோ பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்கா. கிளச்சு, டயரு, பிரேக்கு, அப்புறம் நான் பண்ண தப்பை வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க. பட் ஆனால் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த லைட்டை வச்சுட்டு ஓட்டுறது நைட்டில் அவ்வளோ டேஞ்சராக பஞ்சர் ஆகிட்டே இருக்குது. எத்தனை பஞ்சர் போட்டாலும் நிற்கவே மாட்டேங்குது. 390யோட ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்ட் சர்வீஸ் இவ்வளோ காஸ்ட் ஆகுதா? நிஜமாலேயே இந்த பைக்கை வாங்கி ஓட்டுறது ஒர்த்தா? ஸோ இப்படி பாசிட்டிவ், நெகட்டிவ் எல்லா விஷயத்தையும் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் சொல்கிறேன். வீடியோவை மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த 390யோட பிரேக்கை பற்றி நான் சொல்லியே ஆகணும். நம்ம நிறைய பேர் உயிரோடு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணமே பார்த்தீங்கன்னா இந்த ஏபிஎஸ் டிஸ்க் பிரேக் தான். நமக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே டிஸ்க் பிரேக் கொடுத்துருக்குறனால பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. முக்கியமாக வந்து ட்ராக்ஷன் கண்ட்ரோல் இதெல்லாம் வரதுனால பார்த்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஒன்றுமே இல்லைங்க, நீங்கள் வந்து 100ல் போங்க, 150ல் போங்க, ஓகேங்களா? பைக் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வரணும். ஜஸ்ட் எதுவுமே தேவையில்லை. இதை மட்டும் கிளிக் பண்ணிவிட்டு அப்புறம் ஜஸ்ட் பேக் பிரேக் மட்டும் பிடிச்சிங்கன்னா அடுத்த 5 செகண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா பைக் நிற்கும். உண்மையாக இருக்குல்ல? பட் ஆனால் ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட்டும் இதோட லைஃப் டைமும் தான். ஜஸ்ட் என்னோடய பைக் பார்த்தீங்கன்னா வாங்கி ஒரு 4-5 மாதத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அது 2 டிஸ்க் பேடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தேஞ்சிருச்சு. ஜஸ்ட்டு செகண்ட் சர்வீஸ் அப்போவே இதை மாற்ற சொல்லிட்டாங்க. இதோட காஸ்ட் மட்டும் எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரண்ட் டிஸ்க் பேடு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 3000 வருது. அதுவே பேக் டிஸ்க் பிரேக் பார்த்தீங்கன்னா டிஸ்க் பேட் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வெறும் 700 தான் வருது. ஸோ பார்த்து பிரேக் போடுங்க. ஓவராலாக இதோட டிஸ்க் பேடோட லைஃப் டைமே பார்த்தீங்கன்னா ஒரு 4,000 to 5,000 கிலோமீட்டர் தான். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இதை மாற்றாமல் ஓட்டினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே தெரியுது பார்த்தீங்கன்னா இந்த பிளேட்டு இது கம்ப்ளீட்டாக சீக்கிரமாக தேய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் அது பெரிய செலவு வச்சிடும். ஸோ அதை மாற்றிடுங்க. நைட்டில் இந்த பைக்கை ஓட்டுறது வந்து ரொம்ப டேஞ்சர் சொன்னேன்னு பார்த்தீங்களா? அது எதுக்காகனா இவனால் இந்த லைட் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் வரதே வந்து ரொம்ப பவர் கம்மிங்க. ரொம்ப பவர் கம்மி. எதுக்காக பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாது. ஒரு நார்மல் ரோட்டில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஒரு அளவு ஓகேவாக இருக்குது விசிபிலிட்டி. லைட்டாக எந்த வண்டியும் வந்து ஆப்போசிட்டில் வரல அப்படின்னும் போது வந்து ஓகேவாக இருக்கும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஹைவேஸில் போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஆப்போசிட்டில் வர பீம் வந்து ஃபுல்லாக மறைச்சிரும், உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஸோ நீங்கள் வந்து அடிஷ்னலாக ஒரு லைட் ஏதாச்சும் ஃபிக்ஸ் பண்ணிக்கினீங்களா மட்டும்தான் வந்து இது பெட்டராக இருக்கும். ஸோ நானும் வந்து ஒன்று ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். பொதுவாக டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா பகல்லே ஓட்டி பார்த்துருப்பாங்க போல், நைட்டில் வந்து ஓட்டுலன்னு நினைக்கிறேன். ஸோ அப்கமிங் டேஸில் வந்து சரி பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் வாங்க சொல்கிறேன். சேனல் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். பைக்கில் அந்த டயரை பற்றி சொல்லியே ஆகணும். பைக்கு எவ்வளோ காஸ்ட்லின்னு சொல்லிட்டு உங்களுக்கே தெரியும். ஆனால் அந்த டயர் எவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கும். ஃப்ரண்ட்டு டயரை பார்த்தீங்களா எவ்வளோ சூப்பராக இருக்குல்ல? அதே வாங்க பேக் டயரை காட்டுறேன். என்னடா பழைய டயரை போட்டிருக்கேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க. ஜஸ்ட்டு 6 மாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த டயர் வந்து ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. இந்த பைக்கு டோட்டலாக இப்போ வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8500 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. ஒரு 6 மந்த் ஆகும், அவ்வளோதான். அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த பேக் டயர் வந்து கம்ப்ளீட்லி டேமேஜ் ஆகிடுச்சு. இப்போ ரீப்ளேஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஏன்னா பஞ்சர் ஆகிட்டே இருக்குது. எத்தனை பஞ்சர் போட்டாலும் நிற்கவே மாட்டேங்குது. உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஓகேங்களா? இல்லை பாருங்கள் இந்த டயர் எவ்வளோ தேஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. உள்ளே இருக்கிற கம்பு எல்லாம் அப்படியே தெரியுது பார்த்தீங்களா? ஸோ எத்தனை போட்டாலும் சரி வேஸ்ட்டு தான். ஏன்னா எல்லாத்துலேயும் காற்று வருது, எங்கே பஞ்சர் போடுவீங்க? இந்த டயரு ரொம்ப சீக்கிரமாகவே டேமேஜ் ஆனதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நான் பண்ண தப்பை நீங்கள் யாரும் பண்ணிடாதீங்க, ஓகேவா? டியூக் 390 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டயரோட கம்பெனி வந்து மோஸ்ட்லி மெட்ஜெல்லர் அப்படிங்கிற பிராண்டு தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி மெட்ஜெல்லர் பிராண்டு டயரை வந்து எங்கே யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ட்ராக் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதோட பர்பஸே வந்து ட்ராக்கில் ஓட்டுறதுக்காக தான் அந்த பைக்கை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அப்படின்றதுக்காக அந்த டயரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட மேக்ஸிமம் லைஃப் டைமே பார்த்தீங்கன்னா ஒரு அரௌண்ட் ஒரு 10,000 கிலோமீட்டர் தான் வரும், ஓகேங்களா? பட் நமக்கு ஏன் 8500 கிலோமீட்டர்லேயே வந்து இது தேஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரீசன் இருக்குது, சொல்கிறேன். ஸோ இங்கே தெரியுது பார்த்தீங்களா ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்.
நம்ம நிறைய பேர் வந்து இந்த செயின் டைட் வைக்கிறது வந்து ஈஸி தான் சொல்லிட்டு ஏதோ ஒரு கடையில் வந்து போயிட்டு விட்டுருவோம், ஜஸ்ட்டு டைட் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் நமக்கு டைட் வைக்கும் போது பார்த்திங்கன்னா இந்த சைடு இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இந்த சைடு இருக்கிற அட்ஜஸ்ட்மெண்ட்டும் வந்து ரெண்டு ஈக்குவலாக இருக்கணும். சப்போஸ் ஈக்குவலாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், ஒன் சைடாக வந்து டயர் வந்து அலைன் ஆயிரும். அப்புறம் ஒன் சைடு மட்டுமே சீக்கிரம் தைய ஆரம்பிக்கிறதுனால டயர் வந்து சீக்கிரமாக போயிடும். இதால் பார்த்திங்கன்னா ஒரு 20% டயர் வந்து சீக்கிரமாக தேஞ்சிரும். ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி செயின் வந்து டைட் வைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பர்ட்டுக்கிட்ட போயிட்டு விடுங்க, அதான் பெஸ்ட்டு. நான் பண்ண தப்பை வந்து நீங்கள் பண்ணிடாதீங்க. சில டயர் பார்த்தீங்கன்னா 10,000 வரும், சில டயர் 9,000 வரும், சில டயர் வந்து பார்த்தீங்கன்னா 7,000 அவ்வளோதான் வரும். பர்டிகுலராக டயர் வந்து எப்போது மாற்றுறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நமக்கு தெரியாமே இருக்கும். அது எப்படி ஈஸியாக கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லித்தருவாங்க. ஸோ அந்த டயர்லேயே வந்து உங்களுக்கு ஒரு மார்க் கொடுத்துருப்பாங்க, எந்த அளவுக்கு வந்து டயர் மேக்ஸிமம் தேயலாம் அப்படின்றதுக்காக. ஒரு கோடு தெரியுதா? இந்த கோடில் சென்டராக ஒரு ஸ்ட்ரிப் மட்டும் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? ஸோ இந்த ஸ்ட்ரிப்பை வந்து எப்போது தேயுதோ, இந்த சென்டராக பார்த்துக்கோங்க, இந்த ஸ்ட்ரிப்பை வந்து எப்போது தேயுதோ அப்போ நீங்கள் வந்து அவுட் ஆஃப் கண்ட்ரோல். ஸோ டயரை மாற்றிடுங்க. ஸோ பேக்லேயுமே பார்த்தீங்கன்னா அந்த சென்டரில் ஒரு ஸ்ட்ரிப் கொடுத்துருப்பாங்க, இது எப்போ கம்ப்ளீட்டாக தேயுதோ இப்போ டயரை வந்து மாற்றுறது ரொம்ப முக்கியம். மெயினாக அந்த பைக்கை வாங்குறதுக்கான ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட பவர் தான். ஸோ நானுமே இதை வாங்குறதுக்கான ரீசன் பவர் தான். ஸோ அந்த பவர் எந்த அளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க. பைக் வந்து 0 to 100 எவ்வளோ செகண்ட்ஸில் போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு 6 செகண்ட்ஸ்லேயே வந்து ரீச் ஆகிரும். அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். இதோட டாப் ஸ்பீடு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நமக்கு 180+ அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. பட் சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா 190+ அந்த மாதிரிலாம் போயிருக்காங்க. அது எப்படி 190+லாம் போகிறாங்க அப்படின்றத வந்து அந்த ட்ரிக்கை சொல்லி தருவாங்க. ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்களா அந்த செயின் பிளேட்டோட டீத். ஸோ அந்த டீத்தை வந்து நம்ம எப்போப்பெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அப்போ வந்து நமக்கு டார்க் வந்து அதிகமாக வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பீடு வந்து கம்மியாக இருக்கும், டார்க் வந்து அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ சப்போஸ் இந்த டீத் வந்து கம்மி பண்ணுறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து டார்க் வந்து கம்மியாக இருக்கும், ஸ்பீடு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அந்த டைம் அந்த டீத் எப்பப்போலாம் கம்மி பண்ணுறோமோ அப்போ வந்து நமக்கு ஸ்பீடு வந்து அதிகமாக வரதுனால இந்த 194 அந்த மாதிரிலாம் வந்து அச்சீவ் பண்ணுறாங்க. பட் அதை வந்து கம்மி பண்ணலாமா அப்படிங்கிறத வந்து நான் அட்வைஸ் பண்ண மாட்டேன். எதுக்காகனா மோஸ்ட்லி டயரு, மைலேஜ் இது எல்லாமே வந்து ரொம்ப அடி வாங்கும், பார்த்துக்கோங்க. நாம் எவ்வளோ டாப் ஸ்பீட் போயிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 158 இந்த மாதிரி போயிருக்கோம். நம்மளால் ஏன் 170, 180 அந்த மாதிரிலாம் போக முடியல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஎம் வந்து அன்லாக் ஆகலை. அது எதனாலன்னு சொல்லிட்டு இந்த சர்வீஸ் அப்போ நான் சொல்கிறேன். ஓகேங்களா? இந்த வண்டியில் வந்து வைப்ரேஷன்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 120, 130 போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைக் வந்து எந்த ஒரு வைப்ரேஷனுமே இருக்காது, ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒரு 130, 140 இந்த மாதிரி ரீச் ஆகிறீங்க அப்படின்னா பொசிஷன் பார்த்தீங்களா இந்த மாதிரி வின்ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், லைட்டாக. ஸோ இந்த அளவுக்கு வந்து வைப்ரேஷன்ஸ் இருக்கும். எஸ், வைப்ரேஷன்ஸ் இருக்குது. ஃபுல்லாக கியர் அப் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபுல் ஸ்பீட் போகிறது இந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுங்கள். மற்றபடி இந்த பவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன குறை கூட கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய ரோடு வேணால், ஆஃப் ரோடு, எந்த ரோடு வேணால் போங்க, பவர் வந்து அப்படி இருக்கும், பீஸ்ட்டுன்னு தான் சொல்லுவேன். நீங்கள் ஒரு பெரிய லாங் ரைட் போகிறீங்க, ஒரு 300, 500 கிலோமீட்டர் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா அந்த பைக் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பவரை பொறுத்த வரைக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு 140 பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இல்லாமல் ஸ்மூத்தாக போகலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பைக்கு. மெயினாக எனக்கு இந்த லாங் ரைடு அப்போலாம் வந்து ரொம்ப தூரம் போகிறோம் அப்படிங்கிற ஒரு கஷ்டமே இருக்காது பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஈஸியாக இருக்கும் ஓட்டுறதுக்கு. சப்போஸ் நம்ம வந்து ரொம்ப லாங்காக போகிறோம், ஹீட் வந்து எந்த அளவுக்கு இருக்குது, பைக் வந்து ஹீட் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாங்க சொல்கிறேன். சப்போஸ் ஒரு லாங் ரைட் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஹைவேஸ் ரோட்டில் போகிறோம் அப்படின்னும் போது நமக்கு வந்து மோஸ்ட்லி ஹீட் ஆகிறதே வந்து ரொம்ப ஃபீலே ஆகாது. சப்போஸ் ஒரு ஹெவி டிராஃபிக்கில் ஓட்டுறோம் அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா ரேடியேட்டர் ஃபேன். வாவேன் ஏன்னா ஃபேனை காணும். ஓகே ஓகே, இங்கே பார்த்தீங்களா இந்த ரேடியேட்டர் ஃபேன். ஸோ இங்கே ஒன்று இருக்கும், அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஃபேன் இருக்கும். ஸோ இது எப்பப்பெல்லாம் வந்து பைக் ரொம்ப ஹீட் ஆகுதோ அப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேன் வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும். சப்போஸ் நீங்கள் வந்து ஒரு ஹெவி டிராஃபிக்கில் இருக்கீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் ஆகும். ஹீட் ஆகுது அப்படின்றது இது கால்கிட்டே இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஹீட் வந்து ஃபுல்லாக ஃபீல் பண்ண முடியும். ஸோ நீங்கள் சப்போஸ் இப்படி ஓட்டுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருங்க நான் சொல்கிறேன். ஸோ இங்கே தான் வைக்கிறீங்க லெக்கு அப்படின்னும் போது இந்த ஹீட்டு வந்து இங்கே அப்படியே அடிக்கும். ஸோ நீங்கள் மோஸ்ட்லி ஷூ யூஸ் பண்ணிக்குவாங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. ஓகே, இதோட மைலேஜ் பற்றி சொல்லி ஆகணும். மைலேஜ் எவ்வளோ கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக நீங்கள் ஒரு
வில்லேஜ் ரோடு ஒரு டிராஃபிக்கில் ஓட்டுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 20 to 25 வந்து எதிர்பார்க்கலாம். எனக்கு அவ்வளோதான் கொடுத்துட்டு இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஒரு லாங் ரைட் போகிறீங்க, ஹைவேஸில் வந்து கண்டினியூஸாக போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா 29 வரையும் எதிர்பார்க்கலாம். வாங்க நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்கே தெரியுது பார்த்தீங்களா 29. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக எவ்வளோ இது வரைக்கும் பெட்ரோல் வந்து கன்சியூம் ஆகிருக்கு அப்படிங்கிறது. 29 லிட்டர் நான் வந்து நமக்கு கொடுத்துருக்கு. மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து 30 வரைக்குமே வந்து மைலேஜ் கொடுத்துருக்கு. ஸோ ஓட்டுறதை பொறுத்து தான். முக்கியமாக அந்த பைக்கை வாங்குறதுக்கு வந்து நீங்கள் மைலேஜ் வந்து பார்க்கக்கூடாது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது முழுக்க வந்து பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்ட் பைக்கு. ஸோ இது நீங்கள் இந்த பவரை மட்டும்தான் ஃபீல் பண்ணணும். பெட்ரோல் பற்றி வந்து வரியே பண்ணக்கூடாது. அப்படின்னு தான் மட்டும்தான் நீங்கள் வந்து இந்த பைக்கை வந்து எடுக்கிற ஐடியாவே வரணும். ஓகேங்களா? இந்த சர்வீஸ் காஸ்ட் வந்து எவ்வளோ ஆகுது அப்படின்னு பார்த்துருவோமா? ஃபஸ்ட்டு சர்வீஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 1000 கிலோமீட்டரில் வந்து விடுற மாதிரி இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ் தான் விடுவாங்க. இந்த கூலண்ட் ஆயில் இந்த மாதிரிலாம் மாற்றுவாங்க. ஸோ எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 2000 கிட்ட தான் வரும். ஜஸ்ட்டு ஃபுல்லாகவே இந்த ஜென்ரல் சர்வீஸை பொறுத்தவரை 2000 அவ்வளோதான் வரும். செகண்ட் சர்வீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5000 கிலோமீட்டர் அரௌண்ட் வந்து விடுற மாதிரி இருக்கும். ஸோ செகண்ட் சர்வீஸுமே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சர்வீஸ், இந்த ஏர் ஃபில்ட்ரு, இந்த ஸ்பார்க் ப்ளக்கு இந்த மாதிரிலாம் வந்து சேஞ்ச் பண்ணுவாங்க செக் பண்ணிவிட்டு. அதுவுமே அரௌண்டு பார்த்திங்கன்னா ஒரு 3000 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் வந்துச்சு. பட் ஆனால் எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து இந்த பிரேக் பேட்ஸை வந்து மாற்றினதுனால பார்த்திங்கன்னா அது ஒரு 3000 கிட்டே வந்தது. ஃப்ரண்ட்டு ஒரு 2800 சம்திங் வந்தது. 700 சம்திங் வந்தது பேக்கோட பிரேக் பேட். ஸோ ரெண்டுமே பார்த்திங்கன்னா ஒரு 3000 கிட்ட வந்தது. டோட்டலாக நமக்கு ஒரு 6000 கிட்ட வந்து செகண்ட் சர்வீஸோட காஸ்ட்டே வந்துருச்சு. ஸோ இன்னும் நம்ம பார்த்திங்கன்னா தேர்ட் சர்வீஸ் வந்து விடலை. இப்போதைக்கு 8500 கிலோமீட்டர் தான் வந்து ஓடி இருக்குது. நெக்ஸ்ட்டு தேர்ட் சர்வீஸ் பார்த்திங்கன்னா ஒரு 12000 கிலோமீட்டரில் வந்து விட சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம சர்வீஸ் விட்ட வரைக்கும் என்னென்னலாம் ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, மெயினாக எந்த ஒரு பிரச்சனையுமே பெருசாக வந்ததே இல்லைங்க. ஜஸ்ட் ஒரு செகண்ட் சர்வீஸ் அப்போ மட்டும்தான் நமக்கு வந்து இந்த ஒரு பட்டனில் வந்து ஒரு பிரச்சனை வந்தது. இந்த செல்ஃப் ஸ்டார்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இது பார்த்திங்கன்னா நியூட்ரல் இருக்கும்போது மட்டும்தான் ஒர்க் ஆகுது. சப்போஸ் ஃபஸ்ட் கீரோ செகண்ட் கீரோ இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா ரொம்ப அழுத்தி பிடிச்சா வந்து ஸ்டார்ட் ஆகுது, இல்லைன்னா ஸ்டார்ட் ஆகாது. பார்த்தீங்களா? நம்ம வந்து நமக்கு இந்த செல்ஃப் ஸ்டார்ட்டில் என்ன பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரில் இருக்கும்போது இது வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. பார்த்தீங்களா? அது செகண்ட் கீரில் இருக்குது. இப்போ நான் வந்து செல்ஃப் ஸ்டார்ட் கொடுக்குறேன், ஸ்டார்ட்டே ஆகலை. சப்போஸ் அதே நான் நியூட்ரல் பண்ணிடுறேங்களேன். பார்த்தீங்கன்னா நியூட்ரல் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இது ஸ்டார்ட் கீரில் இருக்கும்போது வந்து ஸ்டார்ட்டே ஆகலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. ரொம்ப அழுத்தி பிடிக்கிற மாதிரி இருக்குது. சில டைம் ஸ்டார்ட் ஆகுது, சில டைம் ஆக மாட்டேங்குது. ஸோ மேபி இது வந்து சென்சார் ப்ராப்ளமால் வந்திருக்கலாம் அப்படின்னு ஷோரூம் சைடுன்னு சொல்லியிருந்தாங்க. சரி, தேர்ட் சர்வீஸ் அப்போ தான் இது என்னான்னு சொல்லிட்டு செக் பண்ணோம். மோஸ்ட்லி இது அந்தளவுக்கு எனக்கு ப்ராப்ளமாக தெரியல. நியூட்ரல் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணுறோம், அப்புறம் வந்து பெரிய விஷயமா தெரியல. ஸோ நீங்கள் இந்த மாதிரி இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த மாதிரி இஷ்யூ வந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. மோஸ்ட்லி பெருசாக இதை தவிர வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே வந்தது கிடையாதுங்க இது வரைக்கும். இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது தனித்தனியாக ஒவ்வொன்றத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு ஃபுல் வீடியோ நெக்ஸ்ட்டு போடுறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. டாடா. இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. வேறு வழியே இல்லை, ஒவ்வொன்றுத்தையும் இப்படி தான் கட் பண்ணி எடுக்கணும். ஓ மை காட்.